ஆசை அந்த வெள்ளை மலை பார்த்த நாள்ல இருந்து சரி. ஏன்னா எந்த ஒரு பிள்ளை விரும்புறது முக்கியம் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா அவளோட மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம விரும்பிடக்கூடாது. ஆள தெரியாம காலை விட்டோம்னா அவதிப்பட்டாலும் பரவாயில்ல, அம்மா அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல. இப்ப எல்லாம் பெட்ரோல் ஊத்தி கொடுத்து விடுவாங்க. அப்படி இம்மையில் அவளுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காக சரி என்னோட ஆசை எல்லாவுகிட்ட சொல்லிக்கிறாம நம்ம பக்கத்துல நெருங்கி போயிருவையா. ஆனா மனசுக்குள்ள ஒரு பயம், என்னையா இங்க நம்மளை பார்த்து நம்மளை பிடிக்கலையோ நம்மளை வேணாம்னு சொல்லி ஒதுக்கிறவாரோட மனசுல ஒரு பயம் சொல்லாமல் இருக்க முடியலையா. முடியல எப்படி லாபகிட்ட சொல்லுற பாக்கையா. அப்பதான் நாங்க அப்ப பத்தி வந்துச்சு எனக்கு. நீங்க சாமி பாப்பீங்களா? அது இல்லையா விறுவிறுன்னு போன கருவா காட்டுக்குள்ள இத்தனை இடங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ இடம் இருக்கு. சரி அந்த கருவகாடு உள்ள ஏன் போகணும்? இங்கதான் விஷயமே இருக்குது. என்னையா கஞ்சா கள்ளு சாராயம் முற்று உணர்ந்தவன் நானு முனிவரா அட குடியார பைய ராஜ போதையா அம்பட்டு ஒரு போதையிலையும் சரி அப்படியே தள்ளாடி தள்ளாடி வெள்ளமலை காட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னு அம்மா அம்பட்டு போதையிலையும் அந்த வெள்ளைய மலை ஆடு வச்சுக்கிட்டு இருந்தா போட்ட போதையிலேயே அப்ப பக்கத்துல போயிட்டேன். தைரியமா அம்மா போதை போட்டதான தைரியம். ஒண்ண மாட்டான் அம்மா பக்கத்துல போயிட்டையா அடியே சண்டாளி சண்டாள் இல்லையம்மா என்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள ஒண்ணு பார்த்தனும் சரி என்னைக்கு இந்த இடத்துல ஒண்ணு நான் பார்த்தனும் அந்த நாள்ல இருந்து என் மனசு எங்கிட்டலடி இல்ல இல்ல யார பார்த்தாலும் உன்ன பாக்குற மாட்டமே இருக்குது. அம்மா அம்மா யாரு பேசினாலும் நீ பேசுறது மாட்ட கேக்குது வெள்ளிக்குமா. சரி உன்னைக்கு நினைச்சு நான் வீட்டுல போய் படுத்தா எனக்கு தூக்கம் வருமா? சத்தியமா இல்ல. பாய் ஓட்ட வடுக்க வரதாடி வருமா வருமா கண்ணீரும் உன்னோட ஏற்று எங்க அண்ணோரவர் திரும்ப ஒருத்தரடி சண்டாளி சண்டாளி ஒருவருக்கு சொல்றது நான் என் உடல முட்டுதா உன்னை நினைச்சு மெழுகா வருகிறேன். உன மனசார விரும்புறேன். இந்த உடல் சரின்னு மட்டும் சொல்லுடி. இந்த உடம்புல ஓட போற சோரா வேற என்ன பூரா கோட்டர் சாராயம் மனசார விரும்புறேன். சரின்னு மட்டும் சொல்லுடி. காலை முழுவதும் பண்ண கண் கலங்காம வச்சு நான் காப்பாத்தேன்னு சொன்னையா. சரி ஆனா அந்த சண்டாளி என்னை பார்த்து கேட்டாட ஒரு வார்த்தை. என்னையா அட போடா குடியாரப்பல என்ன அட நீ இல்லையே உட்காரியா என்னைய பார்த்து கேட்டாய குடியாரப்பேன் அடிக்கே நான் சிறுபடியா இருக்கும்போது மாடுபட்டி செத்து போயிட்டாண்டிங்க அப்ப அவன் செத்து போனதுக்கு நினைச்சு நான் ஒரு நாள் குடிச்சது இல்ல. குடிக்கல குடிக்கல என்ன விளக்குறதுக்காக வீடு விடாத பண்ணைக்கு இருந்தாடி ஆத்தா அவ பட்ட கஷ்டத்தை நினைச்சு நான் குடிச்சது இல்ல இல்ல. ஆனா என்னைக்கு சண்டாளி நான் ஒன்ன மனசுல நினைக்க ஆரம்பிச்சு நினைச்சனோ மனசுல நிம்மதி இல்லாம இல்ல ராப்பகலா உறக்கம் இல்லாம இல்லாம ஆசை இல்லா உங்ககிட்ட சொல்லுவேங்கிற தைரியத்துக்கு தாண்டி குடிச்சேன். சமாளிக்கிறேன் சமாளிக்கிறேன் உண்மையை சொல்றேன். தைரியத்துக்கு தாண்டி குடிச்சேன். நான் குடிகாரனடி என்னை ஏத்துக்க வெளிய மாட்டேயா. சரி அப்ப தாயாவ உண்மையை சொன்ன. என்னையா நீ வெள்ளச்சாமி எனக்கு 7 அண்ணங்க இருக்கிறாங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா 7 அண்ணங்கள் எனக்காக 7 மத்த வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. நாக்கிக்கு மேல கட்டிருப்பா பெருசு இதையெல்லாம் விட்டுட்டு சரி இந்த காட்டுக்குள்ள வந்து ஆடு வைக்கணும் எனக்கு தலையெழுத்த ஐயா. உன்னை பாக்கணுங்கிற ஆசையில தாண்டா நானும் வந்தேன். சரி ஆனா நீ குடிகாரப்பனை தெரிஞ்சிருந்தா உன்னை நம்பி எப்படியா நான் கூட வர்றது? இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொல்லுவேன். நாளைக்கே வேற ஒருத்தி வந்துட்டான்னா என்ன மறந்துட்டு நீ அவ பின்னாடி போயிட மாட்டேன்னு என்னடா நிச்சயம் கேட்டாயா. அதுல என்ன சந்தேகம்? அதுல என்ன சந்தேகம் கண்டா அப்படி நான் போயிருவேனா உன்னே சொல்லுவேனே அப்புறம் கேட்கிறவங்க தங்க தவ புதல்வன் பேசாம போயிட்டு இருக்கிறேன். என்னைக்கு அந்த சண்டாளி என்ன பார்த்து அந்த ஒரு வார்த்தை கேட்டாலும் அன்னைக்கு விட்டா குடிய என்ன இன்ன வரைக்கும் குடிக்கிற பக்கத்துல நிக்க மாட்டேன். என்ன கொஞ்சம் ஒரு பட்டனை வத்துக்கிறேன் அடிச்சனும் மண்டையில புள்ளருக்கு மாதிரியே பேசுறியா இல்ல என்னைய நினைச்சு என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? குடிக்கிறது குடியார நினைச்சிட்டு இருக்கிறியா? கதைக்கு தான் குடியாரே சரியா குடிக்க மாட்டேன். சரி குடியதை இல கூட போக மாட்டேன். சரி இன்னைக்கு வேணாம். ஆமா அவளுக்காக நான் குடிக்க விட்டு திறந்தனேன். சரி என் மனசை புரிஞ்ச அவளுக்கு நீ ஏத்துக்கிட்டாயா. சரி என் மனசை புரிஞ்சு ஏத்துக்கிட்டா திருமணத்தை வருமானம் ஆகி விட்டது. ஆமா ஆமா நாளை இவள என்ன பார்க்காம அவளும் அவளை பார்க்காம நானும் ஒரு நாள் ஒரு தினம் கூட இருக்கிறது கிடையாது. சரி தினந்தோறும் வெள்ளமலை காட்டுக்குள்ள போயிருவேன். என்ன கணக்காய் வெள்ளையமலை ஆடு முடியல இங்க வந்துருவா. வேற வேலை வெட்டு சோறு தண்ணி அதான் வேட்டைக்கு போறேன். ஓஹோ சுட்டு தின்றுவேன். அம்மா அடிச்சுறது 2 பேரும் புளிய மருந்து பொந்துக்குள்ள உள்ள போயிருவோம். ஏன்னா இத்தனை முக்கரத்துல ஏன்னா பொந்துக்குள்ள போகணும். அட அதுக்கு இல்லையா அவ ஒரு ஜாதி நான் ஒரு ஜாதி. சரி நாங்க விரும்புறத யாரும் ஒண்ணு மாட்டோம் பொறுக்காதவை பார்த்துட்டு போய் சொல்லிட்டாங்க. எப்பவுமே காதல சேர்த்து வைப்பேன். நாங்க அந்த வார்த்தை வாயில சொல்லாத பீத்த பேல சத்தியமா நாங்க ஐயம்பட்டியில் ஒரு பிள்ளைக்கு தாலி எடுத்து கொடுத்தேன். 4 நாளே அந்த பிள்ளை அத்தனை ஓடி போயிருச்சு. அது தாலி அவரு நகை கடைக்காரர் குற்றம் என் மேல குற்றம் இல்ல. நீ தானடா எடுத்து கொடுத்தேன். அவ கொடுத்தது அவர் இல்ல. சரி விடு. அதனால யாருக்கு தெரிய கூடாதுங்கிறாங்க மறைமுகமா பேசிக்கிறதுக்காக பொந்துக்குள்ள போய் ஒண்டிக்கிறது. சரி அப்படி இல்ல பெருமனாடும் நாளைக்கு நம்பி வாழ போறவையா என்ன பார்த்து நாளைக்கு நீ பக்கத்தா வேறான ஒரு வார்த்தை கேட்டான்னா மனசு தாங்க பையா. அதுக்காக மாவிள்ளையுமான குட்டி கேட்ட மதுரை மேல்மாசி மீதிக்கு போவேன். அவ ஆசைப்பாடு கேள்வி எதை கேட்டாலும் என்ன 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 கேட்டாலும் அவளுக்காக நான் வாங்கி கொடுப்பையா. ஏன்னா இங்க இருந்து ஏனே அங்க போகணும் மதுரைக்கு. அப்புறம் இங்கதான் எல்லாம் நம்ம ஊர்ல என்ன ஊர்னு அருமையான ஊரு 100 நாள் வேலைக்கு போய் பாரு போற குளத்தங்கரையில. சரி நான் கூட வந்தால அருள் விதை எல்லாமே இருக்கு. இங்க பாடா போறோனே
பக்கத்துல இருந்தானே நல்ல மரம் கோட்டையா? ஆமா. அங்க இருக்குது குருணை மருந்து, பூட்டப்பூச்சி மருந்து. பூட்டப்பூச்சி ஆமா, எல்லாமே இங்க இருக்குது. நீ ஏன் அங்க இருந்து மதுரைக்கு போகணும்? அறிவிட்டவனே, ஒரு சின்ன தேசம் விருப்பது நல்லா இருக்கு நினைக்கிறியா ஐயா? ஐயா அரளிவதை அரிச்சு தண்ணி சாக சொல்றியா? காலையில எப்படி இருந்தாலும் வெட்டுப்பட்டு சாக போறேன். சரி, மருந்தை குடிச்சிட்டு பேசாம படுத்துட்டு வேலை முடியுது. இப்படி நிலைமை வந்துச்சுன்னா உன்னைய விட்டுட்டு போயிருவேன் நானு. அன்னைக்கு நான் வரவே மாட்டேன் சத்தியமா. இங்க போனோட தேடி வந்து தூக்கிட்டு போயிருவேன். அப்படி ஆசைப்பட்டு கேட்க அவளுக்காக நான் வாங்கி கொடுத்தேன். சரி, ஆனா அதை வாங்க நம்ம கிட்ட காசு இருக்கணும் இல்லையா? நம்ம தான் வேலை வெட்டிக்க போறது கிடையாது. வீட்டுல ஆத்தா நம்ம எதுக்கியா இருக்கிறா? எங்க காசை ஒளிச்சு வச்சிருப்போம் நமக்கு தான் தெரியும். கண்டிப்பா அந்த காசால தெரியாம திருடி எடுத்துக்கிட்டு என் வெள்ளையம்மா கேட்கறதுக்காக அத்தனையும் வாங்கி கொடுத்தையா. சரி, அம்பிட்டு வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்திருந்த ஆடு. சரி, நான் அவள் சேர்ந்து வாழ்ந்த காலம் எல்லாம் கொஞ்ச காலம் தாய்யா. மன நிறைவோடு நிம்மதியோடு சந்தோஷமா இருந்தான். இணை பிரியாம வாடினா வருவா, போரின்னு பாக்குற பார்வையிலே ஓடிடுவா. கண்டிப்பா அப்படி வச்சிருந்தா என் வெள்ளையம்மாட. அப்படி தெரியுமா? சூடு கொள்ளைக்கூடே என்ன சொந்த வச்சவளே, அந்த வாழத்தொப்புக்குள்ளே என்ன வசியம் செஞ்சவளே, அப்படியே வளைச்சு போட்டவளே. அப்படியே வளைச்சு போட்டவளே. அப்படியே வளைச்சு போட்டவளே. ரொம்பத்தான் பேசாடி சின்ன புள்ள, இவன் தெரியும் புள்ள. ரொம்பத்தான் பேசாடி சின்ன புள்ள, இவன் தெரியும் புள்ள. அம்மாவை குத்தி பேச வேணாம் புள்ள, அம்மாவை குத்தி பேச வேணாம் புள்ள. அழகாக வளர்ந்திருக்கும் தின்ன புள்ள, அழகாக வளர்ந்திருக்கும் தின்ன புள்ள. பேசிக்கிட்டு வந்தவ மாளிகை என்று சொல்லி என்ன மயக்க வச்சவள், அப்படியே வளர்ச்சி நிற்பவளே. கல்யாணத்துக்கு அழைக்கிறண்டி அப்படியே வளைச்சு போட்டவளே. சின்னது போல் செய்ய வேணும் அன்பு ராசா, சொன்னதவ செய்ய வேணும் அன்பு ராசா, சுகமத
தேட எனக்கு பூவில்லாங்க சிக்கிட்டு தேடி வந்தவரே அந்த மாணி சொல்லி என்ன எந்த வச்சவர் அப்படியே மனச்சிரிப்பவரே அப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்தமையா. ஆனா யாரு கண்டு பட்டுச்சோ ஊரு கண்டு பட்டுச்சோ அப்படி நானும் பிரியக்கூடிய நேரமெல்லாம் நெருங்கி வந்துச்சு. ஏன்னா என்னதான் இரண்டு போய் வாழ போறவளா இருந்தாலும் சரி பெண் புத்தி தானே. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொன்னவன் நாளைக்கே வாய பிறகு பயந்துகிட்டு அம்மா நீ எனக்கு முக்கியம் இல்லடா அம்மா என்ன நம்பிதான் முக்கியம் அம்மா என்ன வளர்த்த யாத்தா அப்ப தான் முக்கியம் சொல்லி விட்டுட்டு போயிட்டான் எங்கது என்ன ஆகுறது. அம்மா அதனால அடியே சண்டாளி நீ என்ன விரும்புறது உண்மைக்குதான் அம்மா இப்பவே என் கூட வாடி நம்ம கையை புடிச்சு தரான்னு எழுதுட்டு போனையா எங்க ஐயா மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்கு எதற்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியா வச்சு சரி இன்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என் கூட தான் அம்மா செத்தாலும் என்னோட தான் சரி என்ன விட்டு ஒரு காலமா விரிஞ்சு போயிட மாட்டேன் எனக்கு சத்தியம் அடிக்கூட வில்லிகமான சரி அந்த சண்டாடி கிட்ட கழட்டி சத்தியமும் வாங்கினேன். சரி என் வில்லிகமானும் வெள்ளச்சாமி நீ கட்டின மந்த தாலிக்காக என்னோட வாழ்நாள் முழுவதும் எனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சத்தியம் பண்ண ஐயா. சரி ஆனா என்னைக்கு அந்த தர்த்திரியம் முடிச்ச சத்தியம் பண்ணாலும் சரி அந்த நாள்ல இருந்து யாத்தாளுக்கு உடம்பு சரியில்லையா ஐயா படுத்த படுக்கையிலே கிடக்குறான். சரி அண்ணன் எடுத்து வைக்க கூட எனக்குன்னு யாரும் இல்ல சொந்தமே இல்ல யாருமே இல்ல பெத்த தாயை பாப்பனா பாக்குறதா இல்ல அந்த வெள்ளையமலை போய் நான் பாக்குறதா வெள்ளையமலை இன்னைக்கு பாக்காட்டி நாளை கூட போய் பாத்துக்கிறேன் அடுத்த வாரம் கூட பாக்கலாம். அத்த அவசர ஊச்ச நமக்கு யார் இருக்கிறா யார் அதனால அன்னையில இருந்து வெள்ளமலை காட்டுக்குள்ள போறதை விட்டுட்டு சரி யாத்த அவசர காப்பாத்துறதுக்காக ஊரு ஊரா ஒயிலாட்ட ஆட போனையா. சரி இது அப்பட கூட சிலம்பாட்ட ஆட போனேன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். அம்மா கத்துக்கிட்டு இருந்த ஆடும் சரி அத்த அவசர காப்பாத்துட்டேன். அம்மா ஆனா அந்த வெள்ளமலை காட்டுக்கு போக முடியல. சரிவர வெள்ளமலை காட்டுக்கு நான் வராதனால என் வெள்ளையமான இங்க வில்லாடு ஊட்டி வரது கிடையாது. சரி அம்மா நம்மளே வராத காட்டுக்கு அப்படியே வரணும். சண்டாளி வரது இல்ல. அன்னைக்கு என்ன விட்டு புரிஞ்சு போனவதான் எங்க இருக்கிறா எப்படி இருக்கிறா அவ உசுரோடா இருக்கிறாரா இல்லையான்னு கூட இருக்கு தெரியாது. ஆனா அவ மேல வச்ச பாசம் உண்மனே என்னைக்கு இருந்தாலும் என்னை தேடி வந்துருவாங்கிற நம்பிக்கை கூட அவளே நினைச்சு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி ஆனா அவதான் வர காணும். வருவாடா கண்டிப்பா வரும்னே வருவாள். இன்னைக்கு உனக்கு வெற்றி உனக்குதே. அப்படி எப்படா கூட பார்க்க போறோம் எப்படா அந்த வெள்ளையமா கூட பேச போறமேனே. சரி உசுறு போறதுக்குள்ள ஒருத்தரையாவது கல்யாணம் பாத்திர மாட்டோமா அம்மா கடைசியா ஒரு வார்த்தையாவது அவகிட்ட பேசிட மாட்டோமான்னு அவளை நினைச்சு எங்க கிட்ட இருந்தேன். நீ ஆனா என்னுடைய காத்திருப்பில்லா வேண்பு கொடையா எப்படினே என் வெள்ளையம்மாளை சந்திக்கிறதுக்கு சரியானவர் சந்தர்ப்பம். எப்படி என் வெள்ளையம்மா சொந்தவர் அவளுடைய ஒரு அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல இன்னைக்கு முத்தாலம்மன் சாத்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது. சரி அந்த முத்தாலம்மன் சாத்திரை திருவிழாவை இந்த வெள்ளச்சாமியோட சிலம்பாட்ட போட்டிக்கு ஒயிலாட்ட நிகழ்ச்சி வேண்டும் என்று அந்த ஒரு நாட்டு மக்கள் எல்லாம் என்னுடைய விரோதர வார்த்தை காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் செய்தி கேட்டிருந்தா இந்த வெள்ளச்சாமி வருமான செய்தி கேட்டா வெள்ளையம்மாள் வருவாயா? கண்டிப்பா கண்டிப்பா எனக்காக வருவா. ஏதாவது ஒரு மூலையிலே எங்கிட்டாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சாது இன்னைக்கு நம்மளுடைய ஆடத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான். இன்னும் பொழுது முடிகிறதுக்குள்ள அந்த சண்டாளி எங்க இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சு தூக்குறேன். தூக்குங்க ரெண்டுல உனக்கு தெரியணும். அம்மனே பாத்துருமா அம்மனே அண்ணே தூக்குறதா தூக்குறீங்க. சரி இந்த தோல் பட்டையில தூக்கி இப்படி போடுங்க. ரெண்டு நாள் அந்த போட்டு வலிக்குதே பேச. சரி சாமி எடுக்க கூடிய நேரம் அம்மா அக்கம் பக்கத்துல படத்தை கொஞ்சம் எப்படி எதிர்த்து பாருங்கம்மா. எதிர்க்க தயவு செய்து